எப்பொழுது திமுக 1967 ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல், குடும்ப ஆட்சி, கொள்ளையடிப்பது, பணத்தை சுருட்டுவது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா என் கையெழுத்து, தலையை திருப்பினா திருப்பு, லெப்ட் திருப்பினா திருப்பு. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்காரர். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரு. கோயம்புத்தூர் மக்களை சில்லை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் எனக்கு அரசியல் நாகரிகம் இருக்கு. ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள். உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாருன்னு அப்படின்னு கொண்டு வந்தது. பேசுற மனிதகிட்ட குறையாது. அந்த பத்திரிகை செய்தியில 830 கோடின்னு போட்டீங்க. அது என்னை பொறுத்தவரை 1000 கோடியை தாண்டும். லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையே திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம். கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சன் வாக்கு கேட்காம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றான்? வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. ஆனா அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம். தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ, எப்பொழுது திமுக 1967 ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல், குடும்ப ஆட்சி, கொள்ளையடிப்பது, பணத்தை சுருட்டுவது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையா எதிர்த்தார். அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும். பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா என் கையெழுத்து, தலையை திருப்பினா திருப்பு, லெப்ட் திருப்பினா திருப்பு. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்கார்? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா? தமிழ்நாட்டுல ஒரு பெண் தைரியமாக வீதியில நடக்க முடியுமா? இல்ல கோயம்புத்தூர் போற பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல கஞ்சா புழக்கம் இல்லை, போதை கலாச்சாரம் இல்லை. வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காருங்க? டாஸ்மார்க்க உயர்த்தி இருக்காரு, 50,000 கோடி தொற்றுச்சு. கடன் 8,23,000 கோடியை தொற்றுருக்கு. இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல யாருமே நடத்தியதில்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன், பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான். பயம் எப்பொழுதுமே வரும். அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்லறைன்னு சொல்றாரா? அதனால நீங்க டிஆர்பி ராஜாட்ட தான் போய் கேட்கணும். கோயம்புத்தூர் மக்கள் இங்க ஒரு தெற்கு தொகுதியை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கின்றார். கோயம்புத்தூர் மக்கள் 1998, 99 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்காரர். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு? அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரு. அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரு. கோயம்புத்தூர் மக்களை சில்லை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் எனக்கு அரசியல் நாகரிகம் இருக்கு. டிஆர்பி ராஜா இருக்கட்டும், உங்க அப்பா டிஆர் பாலு அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர். சுயமாக வேறு வேறு ஊர்ல இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி
இந்தியாவுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாற்றி இருக்கின்றார்கள். டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில் எப்பொழுதுமே இடம் கிடையாது. பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம். ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளைக்கு உயிர் இருக்கும். ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள். அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். இத்தனை காலமா தமிழக அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்குவாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002ல 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகரப்பெட்டியை கொண்டு வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை. கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை. எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. அதனால ஏதோ ஒரு அப்பாவை வச்சு கோட்டா சிஸ்டத்துல வரல சார். சுயமாக ஒன்றென்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன். நான் உறுதி கொடுக்கிறோம். அவங்க என்ன உறுதி கொடுவாங்க? நாங்க வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி இங்க போதைப் பொருள் வரும்? ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி தீவிரவாதம் உள்ள வரும்? இது மோடி கேரண்டி. நாங்க செய்ய போறோம். மக்கள் பார்க்க போறாங்க. நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம். நாங்கள் வந்தால் மெட்ரோ ரயிலை கொண்டு வரப்போம். நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போகிறோம். இது எங்கள் வாக்குறுதி. அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்? உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாருன்னு அப்படின்னு கொண்டு வந்துருக்குங்க. பேசுற மனிதர்கிட்ட குறையாதீங்க. ஏன் இவரை பத்தி சொல்லல? ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல? ஏன் ராம்நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல? ஒரு மனுஷன் பேசும் பொழுது கேளுங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லன்னா உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுறாரு. 33 மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து கேள்வி. இன்னைக்கு வந்து குறையாதீங்க. ராம்நகர்ல அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே, இந்த பினாமி பத்தி பேசலாமே, இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே. எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம்? எதற்கு வச்சிருக்கோம்? எதிர்த்து தானே வச்சிருக்கோம். எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க? அது வேண்டாம் என்றுதான் நிற்கிறோம். எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிக்கிறோம்? மாற்றத்தை கொடுக்கணும் தான் நிக்கிறோம். கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்றுதான் நிக்கிறோம். எதற்கு கூட்டணி போல? எதற்கு தைரியமாக தனியா நிக்கிறோம்? வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை. அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்திருக்கு. நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க. அதாவது பேப்பர்ல பார்த்து 830 கோடி ஆமா. ஏன்னா 830 கோடி ஆல்ரெடி ஏதோ 300 கோடி வந்துருச்சாமா. எத்தனை வேணாலும் கொண்டு வாங்க ஐயா, நாங்கெல்லாம் சாமானிய மனிதர்கள். அந்த பத்திரிகை செய்தியில இது 830 கோடின்னு போட்டீங்க. அது என்னை பொறுத்தவரை 1000 கோடியை தாண்டும். என்னதான் பணமழை எங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்பு மலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பாத்தீங்கன்னா பரமபத பாலம். எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குவீங்கன்னு தெரியாது. கனெக்ஷன் எங்க, ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கு தெரியாது. இந்த பரமபதத்துல பாத்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க. பால் பட்டுச்சுன்னா கீழே வரணும். அந்த மாதிரி தான் பாலம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலங்கள் அது. மக்களுடைய நோக்கத்திற்காக, தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை. இதே திட்டத்தை மல்டி மாடல் 3 அடுக்கு கொண்டு வரலாம். இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில கொண்டு வரலாம். உலகத்துக்கு ராஜ்கோட் போய் பாருங்க, அகமதாபாத் போய் பாருங்க, வேறு வேறு நகரத்தை பாருங்க, எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க. அயோத்தியாவை பாருங்க, எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராபிக் ஒரு அதாவது ஒரு வெர்டிகல் லேயர்ல அடக்கி கொண்டு வர்றாங்க. இதுக்கு எதுவுமே கிடையாது, சிந்தனையே இல்லையே, நோ திங்கிங், எதுவுமே இல்லை. கேட்டா இவரு பெரிய ஆளு, இந்த கோட்டைக்கு இவரு தான் அதிபதி, இப்படியே சொல்லி சொல்லி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பது மட்டும்தான் சான்றாக இங்க இருக்கு. இந்த நேரத்துல பிரச்சாரம் போயிட்டு இருக்க நேரத்துல ஸ்மார்ட் சிட்டி ஊழல்களை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கறது அதிமுகவுக்கான ஒரு மிரட்டலா எடுத்துக்கலாமா? நீங்க தானே சொல்லணும். மக்கள் சொல்றத நான் சொல்றேன். 4 நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றத நான் சொல்றேன். இது என்ன மிரட்டல்? சொல்றவங்க அவங்க மிரட்டுறாங்களா, என்ன மிரட்டுறாங்களா? ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையே திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம். நியூஸ் போட்டீங்களா? ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு 2024 இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ரகுபதி என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாருங்க. முதல் கைது நானாமா தமிழ்நாட்டுல, என்ன திகார் ஜெயிலுக்கு அனுப்ப வராம? தமிழ்நாட்டினுடைய செய்தி போட்டீங்களா? இதுதான் மிரட்டல். ஒரு மிரட்டலுக்கு டெபினிஷன் வேணா இது மிரட்டல். இன்னைக்கு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லைங்களா?
இது மிரட்டல். நான் கேட்பது நியாயம். கோயம்புத்தூரினுடைய நடுத்தர மக்கள் கேட்பதை நியாயமாக முன்னாடி கேட்கிறேன். தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அக்கா அப்படி சூசகமா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சல் வாக்கு கேட்காம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றான்? கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? கரூர் எம்பி அங்க சொல்லணும். கரூர் எம்பிக்கு ஞாபகம் அண்ணாமலை எம்பி, கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை, திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை, சென்னை எம்பிக்கு அண்ணாமலை. நான் என்னங்க பண்றேன்? திமுக குற்றம் சாட்டாரு. அவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காருன்னு சொல்லி கோவை எம்பி பிஆர் நடராஜன் ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஓ பாருங்க, எவ்வளவு அநியாயம் பாருங்க. இது எவ்வளவு அநியாயம் பாருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். இது எவ்வளவு அநியாயம்னா, அக்கா சொல்ற மாதிரி சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை. என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு. ஏடிஎம்கே பத்தி இவங்க பேசுறாங்களா, டிஎம்கே பத்தி அவங்க பேசுறாங்களா? இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இது செட்டிங், இது செட்டிங் கேம். இதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுதுன்னு ஜூன் 4ஆம் தேதி. வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்தவித ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டிட்டி சொல்லுங்க. அவர் ஐடென்டிட்டி என்ன? அண்ணே களத்துல வேலை செஞ்சாரு, சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்களுக்காக பணி செஞ்சாரு. ஐடென்டிட்டி ஸ்டாலின் அவங்க ஐடென்டிட்டி என்ன? இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டிட்டி என்ன? அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார்? நீலகிரி தொகுதியில் எம்பி நிக்கிறாரு போட்டி போடுறது, அதிமுக. யாரோட பையன்? சென்னை சவுத், சென்ட்ரல், நார்த் 3 எம்பி வேட்பாளர்கள். யாரு குழந்தைங்க? பொன்முடி அவங்க பையன் எங்க நிக்கிறாங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? KN நேரு அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? தயவு செய்து வாரிசு அரசியலை கொச்சப்படுத்தாது. நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக 2024 பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடைசி கேள்விங்க, சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க, பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. வேலை பார்த்திருக்காங்க, வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க, சௌமியா ராமதாஸ் அன்புமணி அக்கா. அதன் பிறகு அரசியல் வருது. இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் KN நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.